ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் 19வது நாள் கலெக்ஷனும் நம்ம கங்குவா பார்த்தீங்கன்னா 5வது நாள் கலெக்ஷன் தான் பார்க்க போகிற மக்களே. அமரன் படம் டே 19வது நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து 2,15,00,000, கேரளா வந்து 70 லட்சம், கர்நாடகா 75 லட்சம், ஆந்திர பிரதேஷ் வந்து 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து 10 லட்சம், ஓவர்சீஸ் வந்து 75 லட்சம். அதாவது 19வது நாள் கலெக்ஷன் மட்டும் 5,15,00,000 மக்களே. கிட்டத்தட்ட கங்குவாவோட வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்குது. அதாவது தமிழ்நாட்டையும் சரி வேர்ல்டு லெவலில் சேர்த்து கங்குவாவோட அதிகமாக கலெக்ஷன் எடுத்துருக்கு நம்ம அமரன் படம். கிட்டத்தட்ட கங்குவாவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தா கங்குவோட அதிகமாகவே எடுக்குது. கங்குவா நாளையோட பார்த்தீங்கன்னா நம்ம அமரன் படம் 300 கோடியை வசூல் பண்ண போகுது மக்களே. 300 கோடிக்கு நம்ம எஸ்கேக்கு முதல் 300 கோடி எடுத்து பெருமையை சேரும். அதாவது எஸ்கே ஃபஸ்ட்டு படம் 300 கோடி ரீச் ஆகிறது. இதுக்கு முன்னாடி 3 பேர் தான் செஞ்சுட்டாங்க. நடிகர் விஜய், ரஜினி, கமல், இவங்க 3 பேர் மட்டும்தான் 300 கோடியை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து இப்போது நம்ம எஸ்கேவும் 300 கோடி ரீச் பண்ணியிருக்காங்க மக்களே. அதோட வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் அமரன் படம் பார்த்துருந்தீங்க, படம் எப்படி இருந்துச்சு, அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதாவது அந்த முகுந்தன் கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். நம்ம எஸ்கே நாளையோட 300 கோடி ரீச் ஆனதுக்கு உங்களோட விஷஸ் சொல்லிவிட்டு மறக்காமல் நெக்ஸ்ட்டு படம் 300 கோடி தொடுமா எஸ்கே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 299 கோடி கிட்டத்தட்ட நம்ம அமரன் படம் பண்ணியிருக்கு. நாளையோடு சேர்த்தா 300 கோடி ரீச் ஆகிடும் மக்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவா தமிழ்நாட்டில், அதாவது 5வது நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து 2,30,00,000, கேரளாவில் வந்து 35 லட்சம், கர்நாடகாவில் வந்து 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் சேர்த்து 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து 60 லட்சம், ஓவர்சீஸில் வந்து 65 லட்சம். அதாவது டே 5 டோட்டல் கலெக்ஷன் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 4,65,00,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கு மக்களே. இது அதாவது அமரனோட ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 1 கோடிக்கு கம்மியாக இருக்குது மக்களே. அதாவது அமரன் படம் ரொம்ப வேறு லெவலில் படிக்குது. கங்குவா வந்து இருக்க ரொம்ப அடிமடுத்து போயிடும் பொழுது ரிவ்யூ ஓரளவுக்கு பாசிட்டிவாக கொடுத்தாலுமே, அதாவது நெகட்டிவாக கொடுத்தாலுமே ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப இது கலெக்ஷன் கம்மி. இப்படியே போனால் அந்த படம் வெற்றி படமாக அமையாது. கிட்டத்தட்ட 400 கோடி வசூல் பண்ணணும் ஆனால் வீக் டேஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி இந்த அளவுக்கு வசூல் பண்ணால் தான் கங்குவா வந்து ஒரு வெற்றி படமாக அமையும். அப்படி வசூல் பண்ணாக விட்டால் கண்டிப்பாக தோல்வி படமாக அமையும் மக்கள். கிட்டத்தட்ட 110 கோடி நெருங்க போது நம்ம கங்குவா படம். அஃபிஷியலாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம கங்குவா படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப 4,65,00,000. இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் ஏன்னா படம் வந்தால் அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ஒதுக்குவாங்க. அதனால கங்குவா தேட்டரில் ஒருத்த அடி வாங்குவோம் கண்டிப்பாக. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் கூட 4 கோடிக்கு மேலே வசூல் பண்ணணும். அதாவது 10 கோடி கிட்டத்தட்ட வசூல் பண்ணணும். ஆனால் கங்குவா வந்து ரொம்ப கம்மியாக வசூல் பண்ணுது. கங்குவா படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? 400 கோடி போட்டு படம் எடுத்ததுக்கு இது ஒர்த்தா? இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு நம்ம தமிழ் சினிமாவில். கங்குவா வந்ததுக்கப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் சொல்கிறாங்க. ஜோதிகா சொல்கிறாங்க, அதெல்லாம் சுஜித்ரா பிரச்சனை, நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் ஹேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். பாய் மக்களே. நன்றி, வணக்கம்.